துணை கலெக்டர் அந்தஸ்தில் உள்ள கோவை கலால் பிரிவு துணை கமிஷனர் மூர்த்தி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்ட கலால் துறை துணை கமிஷனராக பணியாற்றி வருபவர் மூர்த்தி. இதற்கு முன் இதே மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர், டாஸ்மாக் மண்டல முதுநிலை மேலாளர், கலெக்டரின் நேர்முக உதவியாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். இவர் மீது தொடர்ந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வந்தன. இந்நிலையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பார் உரிமையாளர் ஒருவரிடம் உரிமத்தை புதுப்பிக்க 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் செய்யப்பட்டது. மூர்த்தி லஞ்சம் வாங்கும் போது மறைந்து நின்றிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மூர்த்தியின் அறையிலும் அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. மாலை 5:30 மணிக்கு ஆரம்பித்த சோதனை இரவு 11:30 வரை நீடித்தது. கலெக்டர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. துணை கலெக்டர் அந்தஸ்திலான ஒரு அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தது அதிகாரிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.